வீடியோக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டு நியூன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலே வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இன்ட்ரோ வீடியோ கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ பக்கம் ஃபோட்டோ செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை எல்லாமே ஒன் பை ஒன்னாக கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி கீழே டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் வீடியோவோட ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போய்ட்டு லைட்னஸை லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷனையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே பாருங்கள் டபுள் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸுமே இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு இதாகிடும். அதனால் டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே கேன்வாஷ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் எல்லா ஃபோட்டோஸுக்குமே கரெக்டாக ஃபோட்டோஸ் வந்து இங்கே கீழே பாருங்கள் இங்கே கேன்வாஷ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு அதை தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான் கரெக்டாக வந்து கேன்வாஷ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து தேவை அப்படின்னா நல்லா ஜூம் பண்ணி கூட உங்களோட ஃபோட்டோஸை கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இருக்கிற பேலன்ஸ் இருக்க எல்லா ஃபோட்டோஸுமே ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு கவர் ஆகாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு கரெக்டாக வந்து செட் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ எல்லா ஃபோட்டோஸுமே ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ண மாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் டியூரேஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே கீழே வந்து செகண்ட்ஸ் இருக்கும், அதில் ஷார்ப்பாக 1.2 செகண்ட் கொடுங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக ஆடியோவோட பீட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ளே ஆகும். ஸோ அதனால் ஷார்ப்பாக 1.2 செகண்ட் கொடுத்துட்டு இங்கே கீழே டபுள் டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸ்க்குமே உங்களுக்கு கரெக்டாக வந்து டியூரேஷன் வந்து அந்த 1.2 செகண்ட் செட் ஆகிடும். இப்போ ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட்ஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் உங்களுக்கு அனிமேஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் காம்போன்ற எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு அதில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஸ்விங் எல் ஸ்விங் ஆர்னு 2 எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம மாறி மாறி செட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு ஸ்விங் எல்லுன்னு கொடுத்துருங்க, டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. செகண்ட் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி அனிமேஷனை கிளிக் பண்ணிட்டு காம்போவில் போய்ட்டு இப்போது ஸ்விங் ஆரை கொடுங்க. ஸோ எகைன் வந்து அடுத்த ஃபோட்டோவுக்கு அதே மாதிரி தான் அனிமேஷனை கிளிக் பண்ணிட்டு காம்போவில் போய்ட்டு ஸ்விங் எல்லு. இப்போது அடுத்த ஃபோட்டோவுக்கு மறுபடியும் அனிமேஷனில் போய்ட்டு காம்போவில் வந்து ஸ்விங் ஆறு. அந்த 2 எஃபெக்டை வந்து மாறி மாறி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே கரெக்டாக வந்து செட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து ஒரு ஃபோட்டோஸும் இந்த பக்கமும் இன்னொரு ஃபோட்டோஸ் அப்படி அனிமேஷனில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து கரெக்டாக ப்ளே ஆகும். ஸோ அதனால் ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே நான் சொல்கிற மாதிரி அனிமேஷன் வந்து நீங்கள் செட் பண்ணிவிடுங்க. வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே புரியும். வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். அதனால் வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட் ஸ்டார்ட் பண்ண மாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துடுங்க. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஷார்ப்பாக வந்து அந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டு கீழே பாருங்கள் பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். மேலே ஃபோட்டோ கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், ரெட் இமேஜ்னு. அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. தேவை அப்படின்னா கொஞ்சம் அதை கீழே இந்த மாதிரி டவுன் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் அந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு மறுபடியும் வந்துடுங்க. கீழே அந்த பிப் ஆப்ஷனை எகைன் செலக்ட் பண்ணுங்கள். ஹாப்பி பர்த்டேன்ற டெக்ஸ்ட் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி சென்டரில் வந்து செட் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த டெக்ஸ்டுடைய இமேஜோட டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு எகைன் வந்து இப்போது அந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துல எகைன் கிளிக் பண்ணிட்டு பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், வால்யூம் இருக்கும், வால்யூமை ஃபுல்லாக மைனஸில் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே பிளண்டு இருக்கும், அதில் எகைன் ஸ்க்ரீனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே அந்த பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பார்டர் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பாருங்கள் மியூசிக்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். எகைன் மியூசிக்கை கிளிக் பண்ணுங்கள்.
மை மியூசிக் போங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மியூசிக் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மியூசிக்கை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து எஃபெக்ட்டோட எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து நம்ம செட் பண்ணி இருந்திருப்போம். ஸோ எகைன் வந்து இந்த பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அந்த பார்டர் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனை கரெக்டாக எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுறதுக்கு அந்த பார்டர் இமேஜை இந்த மாதிரி மேலே கொஞ்சம் அதை ஸ்லைட் பண்ணி நீங்கள் செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக மேலே இந்த மாதிரி செட் ஆகும். இப்போ அதோட டைம் டியூரேஷனை கரெக்டாக எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்கிற ஸ்டெப்பை இப்போ எகைன் வந்து கடைசியாக அந்த பிப் ஆப்ஷனில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த ரெட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து டெக்ஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஹார்ட் எஃபெக்ட்டு. அடுத்தது பார்டர் இமேஜ். இது எல்லாமே நீங்கள் லைன் பண்ணினா செட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக பேக் டு பேக் அது ஒரு ஆர்டராக வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பிப் ஆப்ஷனில் இந்த ஸ்டெப்பை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டவுட் இருக்குது இந்த இடத்துல அப்படின்னா கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே வாட்டர் மார்க் இருக்கும். அது மாதிரி கிளிக் பண்ணி ஃப்ரீ ரிமூவ்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டவுட்ஸ் இருக்குன்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் வீடியோஸை மேக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்து மேலே சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸ்லாம் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.